Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டா ரீச் பண்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கீழ வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லையா விட்டுட்டு நீங்க மாமூலா என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பிரைம் டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னா மந்த்லி 399 பே பண்ண வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது லேர்னிங் பர்பஸ்க்காக. இல்லையா அப்படின்னா கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரோக்கர்ஸ் லிங்க், அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ரோக்கர்ஸ் மூலமா லிங்க் ஓப்பன் பண்ணாலும் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாக லைஃப் டைம் ஃப்ரீயாக ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ண ப்ரைம்லன்னா என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பையிங்கான சினாரியோ வருது, இந்த பக்கம் சேலிங்கான சினாரியோ வருது. நீங்கள் ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஃப்ரீயில் போய் பாருங்கள், அதே தான் உங்களுக்கு ப்ரைம்லேயே வரும். ஸோ ஃப்ரீயில் வந்து 1 or 2 வரும், ப்ரைமில் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப பேசிக் வீடியோ, ரொம்ப பேசிக்கான வீடியோ. ஸோ இப்போ தான் நான் ஸ்டாக் மார்க்கெட் வந்திருக்கேன். இன்னும் எனக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அவ்வளோ தெரியல, எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் தெரியல. ஏதோ கீழே போகுது, ஏதோ மேலே போகுது, சார்ட்டு கீழே ஒரு இசிஜி மாதிரி போயிட்டே இருக்குது சார், என்ன ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு லேர்னிங்கில் கவனம் செலுத்தினீங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் அது உங்களை கை காப்பாற்றும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ கவனம் வந்து லேர்னிங் எஜுகேஷன் மேலே கவனம் செலுத்துங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த க்ரூட் ஆயில் போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துருக்கேன். இப்போது இந்த கண்டிஷனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் இந்த கண்டிஷனில். ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் கவனமாக அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் நீங்கள் பை சைடு ட்ரேட் எடுத்தால் உங்களுக்கு யார் ஆதரவாக இருக்காங்க அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஒரு பை ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதரவாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே சரி, நம்ம இங்கே ஆதரவாக நம்ம பை சைடு இந்த இடத்துல ஒரு 313 ரேஞ்சுக்கு நம்ம பை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஆதரவாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, இங்கே யாரோ ஒருத்தர் பை எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க, மேலே தூக்கிட்டு இருக்காங்க, ரைட், ஒருத்தர் இருக்கார். அதே மாதிரி காலையில் வந்து இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஓகே, ஸோ ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்சில் உங்களை மார்க்கெட்டில் நல்ல ஒரு புஷ் பேக் அனுப்பிச்சிருக்கு. அதாவது எவ்வளோ ரேஞ்ச் இது 3000. ஓகே, 3000 ரேஞ்சுக்கு வராமல் 2 பேர் உங்களை காப்பாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இவங்க பக்கம் நம்ம போகலாமா இல்லை சேலர் பக்கம் நம்ம போகலாமா? சேலர் பக்கம் யார் சேல் பண்ணியிருக்காங்க? 3040 அந்த ரேஞ்சிலேருந்து செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து 3029 அந்த ரேஞ்ச் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஆனால் இவங்க 3020 சேல் பண்ணவங்கள இந்த பை பண்ணாங்களே இவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்கள தாண்டி போய் தூக்கி மேலே நிறுத்திட்டாங்க. ஸோ ஓகே, பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த இடத்துல பையிங் கேன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அது ஒன்று மட்டும் போதுமா? வேறு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பை எடுத்தால் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கொடுக்கணும் அதை பார்க்கணும். ஏன்னா அந்த 3000 ரேஞ்சில் வந்து அவங்க பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ஸோ நம்ம பை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ரேஞ்சு கிட்ட வரணும். 3013னா கிட்டத்தட்ட 3006, 3007 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்தால் நம்ம பை எடுக்கலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம சின்னதாக இருக்கணும் இல்லைங்களா? ஓகே, பாருங்கள், இப்போ 3008 நம்ம பை எடுத்துக்கலாம். ஓகே பரவாயில்ல, ஒரு 8 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 8 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2 பேர் ஆதரவாக இருக்காங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்காங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரேட் எடுக்க சொல்லும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பை ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் இருக்காங்க பாருங்கள். சும்மா ஏதோ ஒரு இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தேன் பை எடுத்தேன் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய வெபினாரில் வந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் லாஸ்ட் 6 months பேக் அவருக்கு பிரேக் அவுட் ட்ரேடை பற்றி சொல்லி கொடுத்தேன். அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். பிரேக் அவுட்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு ட்ரெண்டு ட்ராப் பண்ண சொல்ல மேலே வந்து இது பிரேக் அவுட் நினச்சிட்டாரு. ஓகே, ஆக்சுவலாக அது பிரேக் அவுட் கிடையாது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ட்ரெண்டு இப்படி ட்ரா பண்ணுங்கள், இது பிரேக் அவுட்டு. ட்ரெண்டு இப்படி ட்ரா பண்ணுங்கள், இது பிரேக் அவுட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது தப்பாக பிரேக் அவுட்டுன்னு புரிஞ்சுட்டு அப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவார்? இங்கே பை பண்ணாங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவார்? சம்திங் இந்த லோவே இல்லை இங்கே என்ன லோவே அப்படி போட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுவார். அப்போ என்ன ஆகுனா ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே போகணுன்னு கற்றுக்குங்க சொல்கிறதுக்கான காரணம் என்ன இதுதான். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நாளாக யோசித்தேன், நாம் சொல்கிற விஷயம் வந்து இப்போது ஓரளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு புரியுது. ஓகே, நான் இப்போ ஒரு 2 years 3 years 4 years ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் அது.
ஆனால் நான் இப்போ தான் மார்க்கெட்டை பார்க்குறேன், சார்ட் பார்க்குறேன், நான் எப்படி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது பாருங்கள், இங்கே சொன்னேன் இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு 2 பேர் ஆதரவு இருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்திங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கும், 8 பாயிண்ட்ஸ். ஸோ 8 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குற அளவுக்கு ஒர்த் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ட்ரேட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல எடுத்தோம்னா ஓகே, மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு அகெயின் கே வருது. ஓகே, நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வருது. திரும்பவும் பையர்ஸ் வந்து நமக்கு ஆதரவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாருங்கள், இந்த லெவலில் மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க, 3030 பிரேக் பண்ணிட்டாங்க. இது லோயர் ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ட்ரிகர் ஆகிடும். ஓகேங்களா, ஆனால் லோயரில் ஃபார்ம் ஆகலை, இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு பாருங்கள், பிரேக் பண்ணிவிட்டு கீழே இப்படி வந்திருக்கு. ஸோ பையர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, நல்ல பையர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. அதேமாதிரி சேலர்ஸ் ப்ரைஸிங் அங்கே இருக்குது அந்த இடத்துல. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இந்த பிட்வீன் கேப்பில் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். நம்ம இவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது. எங்கே இந்த லெவலில் ஸ்ட்ரகிள் ஆச்சு இல்லைங்களா, ஸோ அந்த லெவலில் 3035 3032 அந்த ரேஞ்சிலே நம்ம வெளியே வந்துடணும், எஸ்கேப் ஆகிடணும். ஓகேங்களா, பார்க்கலாம் என்ன நடக்குது. எஸ், 3030 3040 சேம். இந்த ப்ரைஸ் மேலே போச்சுன்னா அந்த ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆக பாருங்க. பார்த்தீங்களா, 3040 நல்ல ரிஜெக்ஷன் தெரியுது பாருங்க ப்ரைஸ் அங்கே. எஸ், திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லெவல் போகிறதுக்குள்ளே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான், இது வந்து பேசிக். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. சின்ன குவான்டிட்டி, 1 or 2 குவான்டிட்டி நீங்கள் ஸ்டாக்ஸ்லையும் பண்ணலாம், இண்டெக்ஸ்லையும் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த இடத்துல 3008 சொன்னேன் இல்லைங்களா, இங்கே ஐ திங்க் இதோ ஒரு இடத்துல ஓகே இங்கே தான் நினைக்கிறேன். 3008 இந்த ரேஞ்சு பண்ணிங்கன்னா 3000 பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 8 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1:2 ரேஷியோ 1:1.5 ரேஷியோ ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எளிமையான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் வந்து சார்ட்டை புரிஞ்சுக்குங்க. அதாவது பையர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குதா, செல்லிங்கோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குதா, நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேடிங் என்ன ட்ரேட் எடுப்பீங்க, பை ட்ரேட் எடுப்பீங்களா? இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு பை ட்ரேட் எடுப்பீங்களா? இல்லை, கொஞ்சம் வெயிட். உங்களுக்கு பையன்ஸ் என்ன இங்கே நல்லா பையர்ஸ் ஆதரவுக்காருங்களா, வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல ப்ரைஸ் இங்கே வர வரலாம், வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 2 hour 3 hour ஆகலாம், இல்லை ஈவினிங் ஆகலாம், இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக வராமையும் போயிடலாம், சைட் வேஸ்ட்லேயும் போயிடலாம். அன்றைக்கி ஃபுல்லாக நோ ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வேல்யூபிள் வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.